நேற்று நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பதவியேற்பு விழாவுக்காக டெல்லி புறப்பட்டு போயிருந்தாங்க. டெல்லி புறப்பட்டு போகும்போது சென்னை ஏர்போர்ட்டில் ஒரு ப்ரெஸ் மீட்டும் அட்டன் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் தலைவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. நாம் தமிழர் கட்சி இப்போது மாநில கட்சியோட அந்தஸ்தை பெற்றிருக்கு, இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தலைவர்கிட்ட கேட்டாங்க. அதற்கு தலைவர் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, மதிப்பிற்குரிய திரு சீமான் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது இங்கே நம்ம தலைவரோட குணத்தை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். கடந்த காலங்களில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சீமான் பல இடங்களில் கடுமையாக விமர்சித்திருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தலைவர் இன்று அவருடைய கட்சி மாநில அந்தஸ்து பெற்றது அப்படிங்கிறதுக்காக வாழ்த்து சொல்கிறார், பாராட்டுறார் அப்படின்னா அப்போது தலைவரோட குணம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. தன்னை வசைபாடிய ஒருத்தரை ஒன்றா திருப்பி வசைபாடுவாங்க, இல்லாட்டி அவரை பற்றி பேசுகிறத தவிர்த்துருவாங்க. ஆனால் அவங்களையும் பாராட்டுறது, அவங்களுக்கும் வாழ்த்து சொல்கிறதெல்லாம் உண்மையிலேயே மிகப்பெரிய குணம்தான். அது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு குணம். சரி, தலைவரே இந்த அளவுக்கு ஒரு வாழ்த்தும் பாராட்டும் நமக்கு தெரிவிச்சிருக்காரு, நம்ம அவருக்கு நன்றி சொல்லலாம் எப்படி அப்படின்னு சீமானும் இப்போ ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. சமீப காலமாக சீமான் ஏதாவது ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசும்போதும் சரி, அல்லது சோசியல் மீடியாக்கள்லையும் சரி, தலைவரை பற்றி பாசிட்டிவான விஷயங்கள் தான் பேசிகிட்ருக்காரு. ஒரு வேளை தலைவரை பற்றி பாசிட்டிவாக பேசினா தலைவரோட ரசிகர்களின் ஓட்டை வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரோ என்னவோ தெரில. சரி, அது ஒரு பக்கம் இருக்க. இப்போ தலைவர் இப்படி சொல்லியிருக்கார் இல்லையா, அதற்கு சீமான் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதில் சீமான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தலில் 8.2% வாக்குகளை பெற்று மாநில கட்சியாக நாம் தமிழர் கட்சி அங்கீகாரம் பெற்றமைக்கு வாழ்த்து தெரிவித்த பெருமதிப்பிற்குரிய ஐயா ரஜினிகாந்த் அவர்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றி அப்படின்னு அவர் எக்ஸ் தளத்தில் ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தார். சீமான் அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பப்ளிசிட்டியை ஏற்படுத்தி கொடுக்கும். தலைவர் அவரை பற்றி பேசியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று, அவரும் தலைவரை பற்றி தலைவருக்கு நன்றி சொல்லி இப்படி ஒரு பதிவு போடும்போது கண்டிப்பாக இது எல்லா செய்தி சேனல்கள்லையும் வரும். கண்டிப்பாக இது சீமானுக்கு மிகப்பெரிய ஒரு பப்ளிசிட்டி தான். ஏன்னா மீடியா வெளிச்சம் இல்லை அப்படின்னு தான் அவர் ஒவ்வொரு பேட்டிகள்லையும் சொல்லிகிட்ருப்பார். தலைவரை பற்றி பேசும்போது அவருக்கு மீடியா வெளிச்சம் ஈஸியாக கிடைக்கும். தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் கூட நிற்கிறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அரசியல்லையும் சரி அல்லது சினிமா வாழ்க்கையிலையும் சரி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்காங்க. ஆனால் அவரை விமர்சனம் பண்ணுறவங்க, அவரை எதிர்த்து பேசுகிறவங்க எல்லாருமே அவங்க வாழ்க்கையில் பின்தங்கிட்டே இருக்காங்க. இதை நம்ம காலங்காலமாக பார்த்துட்டே தான் இருக்கோம். இதை புரிஞ்சுக்கிட்ட சீமான் தான் இப்போ திருந்தி இப்படி பேசுகிறாரா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறி. சரி, இந்த சம்பவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது சீமான் திருந்தி இருப்பாரா அல்லது ஓட்டுக்காக இப்படி பேசுகிறாரா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.